ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் ரொம்பவே ஈஸியாக வாழைத்தண்டு எப்படி சமைக்கிறதுன்னு பார்க்கலாம். முதல்ல வாழைத்தண்டு எடுத்துக்கலாம். மேலே இருக்க அந்த பட்டையை நம்ம உரிச்சிட்டு இந்த மாதிரி வச்சுருப்போம். தண்டு கடையில் இப்படி தான் கிடைக்கும், எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். இதை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். நல்ல ஷார்ப்பான கத்தியாக வச்சுக்கோங்க. இந்த மாதிரி ஒரு கையில் தண்டை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டு ஒரு சைடில் கட் பண்ணுங்க. இப்படி பிடிச்சிட்டு இப்படி கட் பண்ணணும். இந்த மாதிரி கட் பண்ணும்போது நல்லா ஷார்ப்பான கத்தியாக இருந்தால் அந்த நார் வராது. இது நம்ம பார்த்துருப்போம், ரொம்ப சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் போட்டு குச்சி கருவேப்பிலை அதெல்லாம் வச்சு சுற்றி அந்த நார் எடுப்பாங்க. அந்த மாதிரி எதுவுமே இதில் எடுக்க வேண்டியதில்லை. ஏன்னா கட் பண்ணும்போதே பார்த்தோம்னா பாருங்கள், நாரே வரலை. சைடில் கொஞ்சமாக அந்த மேலே இருக்க இடத்துல நான் அந்த பட்டையோட இடத்துல கொஞ்சமாக வந்தால் வரும், இல்லைன்னா அதுவும் கிடையாது. கத்தி நல்லா ஷார்ப்பாக இருந்தால் இந்த மாதிரி நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை சுத்தம் பண்ண தேவையில்லை. இதை கட் பண்ணியாச்சு. ஒரு கிண்ணத்தில் போட்டுட்டு இதில் ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் தண்ணி ஊற்றி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். இல்லைன்னா தயிர் ஊற்றி முதல்ல நல்லா கலந்துட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு இதை வச்சிடலாம். வச்சுட்டு நம்ம இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி இட்லி பாத்திரத்தை சூடு பண்ணிக்கலாம். மேலே இருக்க பிளேட்டில் நம்ம இதை எடுத்து வைக்க போகிறோம். தயிரோ இல்லை மோர், இதில் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுத்தில் இந்த மாதிரி போட்டு கழுவிட்டோம்னா தண்டு கருப்பாகாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதில் போட்டு வச்சோம். இது ஆப்ஷனல் தான். நீங்கள் கட் பண்ணிவிட்டு நேரடியாக கூட இந்த இட்லி பாத்திரத்தில் வச்சுக்கலாம். கலர் ஆகாமல், அதாவது கருப்பான கலர் ஆகாமல் இருக்கிறதுக்காக மட்டும்தான் இது நம்ம செஞ்சோம். இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான். இப்போ இதை எடுத்து இந்த மாதிரி இட்லி பாத்திரத்தில் மேலே இருக்க தட்டில் வச்சுட்டு மூடி போட்டு இதை வேக வைக்கலாம் 10 நிமிஷம். இந்த ரெசிபி செய்ய நமக்கு ஆகும், ஆனால் இது நம்ம 5 நிமிஷம் வேக வச்சா போதும். இப்போ இந்த மாதிரி ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்துருச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சுக்கலாம். இந்த மாதிரி எடுத்து ஒரு கிண்ணத்தில் வச்சிருக்கேன். இதை நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்க. இது நல்லா வெந்துடும் 5 நிமிஷத்துலேயே. நம்ம தண்ணி ஊற்றி வேக வைக்கிறத விட இப்படி வேக வச்சா ரொம்ப நல்லது. இது பாருங்க, நல்லா வெந்துருச்சு. இது நல்லா வெந்திருக்கு பாருங்க. இப்போ இது ரெடியா இருக்கு. இதுல கொஞ்சம் கொத்தமல்லித்துல ஒரு 4 பல்லு பூண்டு, சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 2 பச்சை மிளகாய் வச்சு மிக்சி ஜார்ல போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம சட்னி செய்ய போறோம். வாழைத்தண்டு ஒரு சிலர் பார்த்தோம்னா தண்ணியில போட்டு வேக வைப்பாங்க. அந்த மாதிரி வேக வைக்காம நம்ம இந்த மாதிரி ஆவியில வேக வச்சோம்னா அதோட சக்திகள் நமக்கு முழுசா கிடைக்கும். சுவைக்கு ஏற்ற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அரைச்சி எடுத்த அப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஏற்கனவே நீர் சத்து இருக்குது. உங்களுக்கு இன்னும் நல்ல தண்ணி மாதிரி வேணும்னா நீங்கள் தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். சின்னதாக ஒரு தாளிப்பு போட்டால் இந்த சட்னி ரெடி ஆயிடுச்சு. புளிப்பு சுவை உங்களுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சமாக எலுமிச்சை சாறு சேர்க்கலாம் அரைக்கும் போது, இல்லைன்னா ஒரு கொட்டை புளி வச்சு அரைச்சிக்கலாம். ஆனால் புளிப்புக்கு எதுவுமே சேர்க்காமலே இந்த சட்னி அவ்வளோ சூப்பராக இருந்தது. நீங்கள் அப்படியே செஞ்சு சாப்பிடலாம், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாழைத்தண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஆனால் ஒரு சிலர் அதை சுத்தம் பண்ண தெரியாமலையும் அதிகமாக டைம் ஆகும், அந்த நார் எடுக்காமல் சமைக்க முடியாது, அந்த மாதிரி நினச்சிட்டு செய்யாமல் விட்டுருவீங்க. ஆனால் இந்த மாதிரி ரொம்ப ஈஸியாக செய்யலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். இந்த சட்னியை இட்லி, தோசை, சாதத்தோட, சூடு சாதத்தோட போட்டு பிசைஞ்சு சாப்பிடலாம், நல்லாயிருக்கும். சப்பாத்தி, பூரி எல்லாத்துக்கும் சாப்பிடலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் இதே போல் இன்னும் பல புதுவிதமான வீடியோஸ் எல்லாம் பார்க்கறதுக்காக ஹெல்த்தியான சமையலாக வீட்லேயே சமைச்சு சாப்பிட்டு ஹெல்த்தியாகவும் சந்தோஷமாக வருங்க. ஹோட்டல் ஃபுட்ஸை அவாய்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.